Hi students, welcome to our channel. 12th biologyல பயோபாட்னிக்கான இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஷின்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம் 2025க்கு என்னென்னு பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. இப்போ இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய இந்த கொஷின்ஸை நீங்க ஒமிட் பண்ணாம படிச்சீங்கன்னா கண்டிப்பா பயோபாட்னில கேட்கக்கூடிய அந்த 5 மார்க் கொஷின்ஸ் ரெண்டுமே உங்களால கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த 5 மார்க் கொஷின்ஸை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எந்த ஒரு கொஷினையும் ஒமிட் பண்ணாமல் படிச்சுக்கிறங்க. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இதை நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் வித் அ சூட்டபிள் டயக்ராம். தகுந்த படத்துடன் சூழின் அமைப்பை விவரி. கிவ் அ கான்சைஸ் அக்கவுண்ட் ஆன் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் அன் ஆஞ்சியோஸ்பர்ம் பிளான்ட். மூடு விதை தாவரத்தில் நடைபெறும் கருவுறுதல் நிகழ்வில் உள்ள படிநிலைகளின் சுருக்கமான தொகுப்பை தருக. கிவ் அ டீடைல்டு அக்கவுண்ட் ஆன் பார்த்தனோகார்பி. ஆட் அ நோட் ஆன் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். கருவுரா கனி பற்றி விரிவான தொகுப்பு தருக. அதன் முக்கியத்துவம் பற்றி குறிப்பு வரைக. டிஸ்கஸ் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். நுண் வித்துருவாக்கத்தில் உள்ள படிநிலைகளை விவாதி. என்யூமரேட் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்டமோஃபிலஸ் ஃப்ளவர். பூச்சி மகரந்த சேர்க்கை மலர்களில் காணப்படும் சிறப்பு இயல்புகளை குறிப்பிடுக. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஓவியூல். சூழின் வகைகளை விவரி. வாட் இஸ் எண்டோஸ்பர்ம்? எக்ஸ்பிளைன் த டைப்ஸ். கருவூன் திசு என்றால் என்ன? அதன் வகைகளை விவரி. எக்ஸ்பிளைன் த லா டாமினன்ஸ் இன் மோனோஹைபிரிட் கிராஸ். ஒரு பண்பு கலப்பு அடிப்படையில் ஓங்குதன்மை விதியை விளக்குக. எக்ஸ்பிளைன் டைஹைபிரிட் கிராஸ். இருபண்பு சோதனை கலப்பு பற்றி விவரி. Describe dominant epistasis with an example. ஓங்கு மறைத்தலை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Difference between incomplete dominance and codominance. முழுமை பெறா ஓங்குதன்மை மற்றும் இணை ஓங்குதன்மையை வேறுபடுத்துக. Bring out the inheritance of chloroplast gene with an example. பசுங்கணிக மரபணு சார்ந்த பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுடன் கொணர்க. Explain the incomplete dominance. முழுமையற்ற ஓங்குதன்மையை விளக்குக. Explain the mechanism of crossing over. குறுக்கேற்ற செயல்முறையை விளக்குக. Mention the name of man-made cereal, how it is formed. மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயரை எழுதுக. இது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? What is gene mapping? Write its uses. மரபணு வரைபடம் என்றால் என்ன? இதன் பயன்களை எழுதுக. How sex is determined in monoecious plant? Write their genes involved in it. ஒருபால் மலர் தாவரத்தில் பால் நிர்ணயம் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது? அதில் பங்கு பெறும் மரபணுக்களை எழுதுக. How is Nicotiana exhibit self-compatibility? Explain its mechanisms. நிக்கோட்டியானா தாவரத்தில் தன்மலடாதல் விவரி. What are multiple alleles and characteristics of multiple alleles? பல்கூட்டு அல்லீல்கள் என்றால் என்ன மற்றும் அதன் பண்புகள் யாவை? Mention the applications of biotechnology. உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாட்டை குறிப்பிடுக. Compare the various types of blotting techniques. பல்வேறு வகை ஒற்றியெடுப்பு தொழில்நுட்பத்தை ஒப்பிடுக. What is bioremediation? Give some examples. உயிர்வழி திருத்தம் என்றால் என்ன? உயிர்வழி திருத்தத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. What are restriction enzymes? Mention their type with role in biotechnology. தடைகட்டு நொதி என்றால் என்ன? அவற்றின் வகைகளை கூறி உயிரி தொழில்நுட்பவியலில் அதன் பங்கை குறிப்பிடுக. Write the benefits and risks of genetically modified food. மரபணு மாற்றப்பட்ட உணவின் நன்மைகள் மற்றும் அபாயங்கள் யாவை? Explain the steps involved in rDNA technology. மறுகூட்டிணைவு DNA தொழில்நுட்பத்தின் படிநிலைகளை விளக்குக. Write the advantages and disadvantages of BT cotton. BT பருத்தின் நன்மைகள் மற்றும் தீமைகளை எழுதுக. Write the applications of plant tissue culture. தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகளை எழுதுக. What are artificial seeds and its advantages? செயற்கை விதைகள் என்றால் என்ன? அதன் நன்மைகள் யாவை? Enumerate anatomical adaptation of xerophytes. வறண்ட நீர் தாவரங்களின் வகைகளை எழுதி அதன் எடுத்துக்காட்டுகளையும் விளக்குக. What are the advantages of seed dispersal? விதை பரவுதலின் நன்மைகள் யாவை? What is soil profile? Explain the characters of different soil horizons. மண் அடுக்கமைவு என்றால் என்ன? மண்ணின் வெவ்வேறு அடுக்குகளை பற்றி விவரிக்கவும்.
எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ் வித் எக்ஸாம்பிள். நீர் தாவரங்களின் வகைகளை அதன் எடுத்துக்காட்டுகளுடன் விவரிக்க. லிஸ்ட் அவுட் எனி 5 மார்பாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் ஹேலோஃபைட்ஸ். உவர் சதுப்பு நில தாவரங்களில் ஏதேனும் 5 புறத்தோற்ற பண்புகளை வரிசைப்படுத்துக. கிவ் அன் அக்கவுண்ட் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் parasitism வித் எக்ஸாம்பிள்ஸ். பல்வேறு வகையான ஒட்டுண்ணிகளை பற்றி தொகுத்து எழுதுக. Generally, human activities are against to the ecosystem, whereas you as a student, how will you help to protect the ecosystem? பொதுவாக மனிதனின் செயல்பாடுகள் சூழல் மண்டலத்திற்கு எதிராகவே உள்ளது. ஒரு மாணவனாக நீ சூழல் மண்டல பாதுகாப்பிற்கு எவ்வாறு உதவுவாய்? Write the significance of plant succession. தாவர வழிமுறை வளர்ச்சியின் முக்கியத்துவம். How to protect the ecosystem. சூழல் மண்டலத்தை பாதுகாப்பது எப்படி? Difference between primary succession and secondary succession. முதல்நிலை வழிமுறை வளர்ச்சி மற்றும் இரண்டாம் நிலை வழிமுறை வளர்ச்சி வேறுபடுத்துக. Explain the laws of thermodynamics. வெப்ப இயக்கவியலின் விதிகளை விளக்குக. Explain the laws of what are ecological pyramids? Explain its types. சூழியல் பிரமிடுகள் என்றால் என்ன, அதன் வகைகளை விளக்குக. Suggest a solution to water crisis and explain its advantages. நீர் பற்றாக்குறை தீர்வை ஆலோசித்து அதன் நன்மைகளை விளக்கவும். What are the effects of deforestation and benefits of agroforestry? மீண்டும் காடுகள் உருவாக்குவதால் ஏற்படும் விளைவுகள் யாவை மற்றும் வேளாண் காடு வளர்ப்பின் நன்மைகள் யாவை? Explain environmental impact assessment and its benefits. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு மற்றும் அதன் பயன்கள் விளக்குக. Write the global warming effects on plants. புவி வெப்பமயமாதலால் தாவரங்களில் ஏற்படும் விளைவுகளை எழுதுக. What are the different types of hybridization? கலப்புறுத்த முறையில் பல்வேறு வகைகளை எழுதுக. Write a note on heterosis or hybrid vigor. கலப்பின வீரியம் குறிப்பு வரைக. List out the new breeding techniques involved in developing new traits in plant breeding. பயிர் பெருக்கத்தில் புதிய பண்புக்கூறுகளை உருவாக்க புதிய பயிர் பெருக்க தொழில்நுட்ப முறைகளை பட்டியலிடுக. What are the psychoactive drugs? Add a note on marijuana and opium. புலனுணர்வு மாற்ற மருந்துகள் என்றால் என்ன, அபின் மற்றும் கஞ்சா செடி பற்றிய குறிப்பு வரைக. How will you prepare an organic pesticide for your home garden with vegetable available from your kitchen? உன் வீட்டு தோட்டத்திற்கான இயற்கை பூச்சிக்கொல்லியை வீட்டிலுள்ள காய்கறிகளை பயன்படுத்தி எவ்வாறு தயாரிப்பாய்? Enumerate the uses of turmeric. மஞ்சளின் பயன்களை பட்டியலிடுக. What are the king of spices and queen of spices? Explain about and their uses. நறுமண பொருட்களின் அரசன் அரசி யாவை, அவற்றை விளக்கி அவற்றின் பயன்களையும் விளக்குக. What is TSM? How does it classify and what does it focus on? பாரம்பரிய மருத்துவ முறைகள் என்றால் என்ன, அது எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது, அவற்றின் நோக்கங்கள் யாவை? தட்ஸ் இட். சரியா? 52 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். தயவு செஞ்சு இதில் எதையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் 2 5 மார்க் கொஸ்டின்ஸுமே பயோபாட்னியில் அட்டன் பண்ணலாம். சரியா? மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.